பணக்காரராக ஆசைப்படுவது குறித்து உங்களுக்கு எப்போதாவது குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கா? அதாவது, நான் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேனே, இது பேராசையா அப்படின்னு நீங்க எப்போதாவது தயங்கி நின்றுருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த தயக்கம் இருக்கும். கண்டிப்பா. இப்போ 1910ஆம் வருஷம் எழுதப்பட்ட ஒரு பழமையான தத்துவ பிரதி இன்னைக்கு அந்த குற்ற உணர்ச்சிய சுக்கு நூறாக்க போகுது. இந்த ஆழமான ஆய்வுல செல்வம் சேர்ப்பதன் பின்னால் இருக்கிற அறிவியலையும் தத்துவத்தையும் அலசும் ஒரு ஆவணத்தை தான் நம்ம பிரித்து மேய போறோம். ஆமாம். இதுல இருக்கிற கடினமான மெட்டாபிசிக்ஸ் வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நேரடியாக பார்க்கலாம். முதல்ல செல்வம் சேர்க்க ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குவோமா? தாராளமா தொடங்கலாம். சொல்லப்போனா பல நேரங்கள்ல ஆன்மீகமோ தத்துவமோ வறுமைய புனிதப்படுத்துறதா ஒரு மாயைய நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா இந்த மூலப்பொருள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வைய முன்வைக்குது. ஓ, அப்படியா? ஆமா. செல்வம் அப்படிங்கிறது ஏதோ ஆடம்பரம் கிடையாது. அது ஒரு மனிதனோட முழுமையான மன, உடல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமை அப்படின்னு இது மிக தெளிவா சொல்லுது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் தன் முழு திறனையும் வெளிப்படுத்த அவனுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. கரெக்ட். நல்ல புத்தகங்கள் படிக்கணும், பயணம் செய்யணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் இல்லைங்களா? இது அத்தனையும் பெற பணம் ஒரு கருவியா இருக்கு. அதனால செல்வம் சேர்க்க விரும்புறது அப்படிங்கிறது அடிப்படையில் வாழ்க்கைய முழுமையா வாழணும் அப்படிங்கிற உங்களோட இயல்பான தேடல் தான் அப்படின்னு அந்த ஆவணம் ரொம்ப உறுதியா வாதிடுது. ஆஹா, அப்போ வறுமையே ஒரு தியாகமா பார்க்க வேண்டியதில்ல, நாம வளமா வாழ்வதுதான் பிரபஞ்சத்தோட விருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 100% அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, பணக்காரராக விரும்புறதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா செல்வம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத அறிவதற்கு முன்னாடி பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பிரதி ஒரு பெரிய தத்துவத்துக்குள்ள நுழையுது. ஆமா. அது ஒரு உருவமற்ற மூலப்பொருள், அதாவது ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ். அதை பத்தி பேசுது. அதுல இருந்து தான் உலகத்துல உள்ள அனைத்தும் உருவாகுதுன்னு மனிதனோட எண்ணம் அந்த மூலப்பொருள்ல பதியும் போது அது வடிவத்தை பெறுதுன்னு சொல்லுது. இதை நடைமுறை வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நாம சற்று நிதானமாகவே அணுகுவோம். பிரபஞ்சத்துல உள்ள அனைத்திற்கும் அடிப்படையா ஒரு கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள் இருக்கு. அதை சிந்திக்கும் மூலப்பொருள் அப்படின்னு இந்த ஆவணம் அழைக்குது. ஓகே. இந்த எல்லாமே ஒன்று அப்படிங்கிற கோட்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்து தத்துவங்கள்ல இருந்து தோன்றி மேலை நாடுகளுக்கு சென்றது அப்படின்னு அந்த மூலப்பொருளையே குறிப்பிருக்கு. இத நம்ம தென்னிந்தியாவோட பழமையான அத்வைத தத்துவத்தோட இணைத்து பார்த்தா ரொம்ப எளிதா புரியும். அதாவது அத்வைத வேதாந்தம். கரெக்ட். அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது? எல்லாமே ஒரே பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுது. நாம காணும் வேறுபாடுகள் எல்லாமே மாயை. ஆனா அடிப்படை பொருள் ஒண்ணுதான். அதே போலதான் இந்த உருவமற்ற மூலப்பொருளிலிருந்து பிரபஞ்சத்தோட அனைத்து வளங்களும் மனிதனோட எண்ணங்கள் மூலமாக படைக்கப்படுது. அந்த மூலப்பொருள் முடிவில்லாத சாத்தியக்கூறுகளை தன்னகத்தை கொண்டது. இப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. அப்படி என்றால் இந்த உருவமற்ற மூலப்பொருள் அப்படிங்கிறது நமது தென்னிந்திய குயவர்கள் பயன்படுத்துற களிமண் மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா, மிகச்சரியான ஒப்பீடு. களிமண் உண்டுதான். அது எந்த வடிவமும் இல்லாத ஒரு மூலப்பொருள். ஆனா குயவனோட எண்ணம் அத பலவிதமான சுடுமண் பொம்மைகளாகவோ பானைகளாகவோ இல்ல அழகான குதிரைகளாகவோ மாற்றுது. அந்த படைப்புக்கு காரணம் களிமண்ணுக்குள் இருக்கும் சாத்தியக்கூறுகளும் குயவனோட மனசுல உள்ள எண்ணமும் தானே. அந்த களிமண் உதாரணம் இங்கே மிக கச்சிதமா பொருந்துது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? குயவன் வெறும் களிமண்ணை பார்த்து எனக்கு ஒரு பானை வேணும் அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடுறதில்ல. அவனோட மனசுல அந்த பானையோட வடிவம், அதோட வளைவுகள், அதோட அளவு என அனைத்தையும் பத்தின ரொம்ப தெளிவான பிம்பம் இருக்கு. குயவனோட மனசுல இருக்கிற அந்த தெளிவான பிம்பம் அந்த களிமண்ணில் பதியும் போதுதான் ஒரு புதிய பொருள் உருவாகுது. ஆஹா, அருமை. அதே போல இந்த உருவமற்ற பிரபஞ்ச மூலப்பொருள் எங்கும் நீக்கமாற நிறைந்திருக்கு. மனிதன் ஒரு சிந்திக்கும் மையம். நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா சிந்திக்கும்போது உங்களோட எண்ணம் அந்த பிரபஞ்ச களிமண்ணில் பதியுது. அந்த எண்ணம் அதற்கான வடிவத்தை எடுக்க தொடங்குது. இது ஏதோ மாயாஜலம் கிடையாதுங்க. உங்களோட சிந்தனை தான் எல்லையற்ற அந்த மூலப்பொருளை உங்களுக்கு தேவையான செல்வமாகவோ வாய்ப்பாகவோ மாற்றும் முதல் விசை அப்படிங்கறத நீங்க உணரணும். பிரபஞ்ச களிமண் முடிவில்லாதது, அதிலிருந்து நாம எதை வேணுமானாலும் படைக்கலாம் அப்படிங்கிற தத்துவம் கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு லாஜிக்கான கேள்வியை கேட்க தோணுது. கேளுங்க. மூலப்பொருள் முடிவில்லாதது என்றால் நாம ஏன் உலக வளங்களுக்காக ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக்கிறோம்? இந்த முரண்பாட்டை நோக்கியே நமது உரையாடலோட அடுத்த கட்டம் நகருது.
செல்வம் சேர்ப்பதற்கான அடுத்த முக்கிய விதியா இந்த ஆவணம் ஒரு விஷயத்தை முன்வைக்குது. ஆமா, போட்டி மனப்பான்மையை முற்றிலுமா துறப்பது. கரெக்ட். நீங்க யாருடைய பொருளையும் பறிக்க வேண்டியதில்ல, நீங்க படைக்க வந்திருக்கீங்க, போட்டியிட அல்ல அப்படின்னு அந்த பிரதி சொல்லுது. ஆனா சொல்லப்போனா இது நிஜ உலகிற்கு சாத்தியமா? இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம், அதாவது மைண்ட் செட் ஷிஃப்ட். நாம சின்ன வயசுல இருந்தே உலகத்துல வளங்கள் குறைவு, வெற்றி பெறணும்னா அடுத்தவரை முந்திக்கிட்டு ஓடணும் அப்படின்னே பழகிட்டோம். உண்மைதான். பள்ளியில மார்க் எடுக்கிறதுல தொடங்குற போட்டி வேலைவாய்ப்பு, வியாபாரம்னு எல்லாத்துலயும் தொடருது. ஆனா உண்மையில உலகத்துல வளங்களுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு இந்த தத்துவம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியும் பொருட்கள் தீர்ந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அந்த எல்லையற்ற மூலப்பொருள்ல இருந்து இயற்கை மீண்டும் மீண்டும் புதிய வளங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க இங்கொருத்தர்கிட்ட இருக்கிறத பிடுங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. ஒருத்தர்கிட்ட இருக்கிற வியாபாரத்தையோ பதவியையோ நீங்க இலக்கா வைக்கும்போது நீங்க போட்டியில சிக்கிக்கிறீங்க. மாறாக நீங்க படைப்பு மனநிலைக்கு மாறும்போதே உங்களுக்கு என்ன ஒரு புதிய களத்தை உருவாக்குறீங்க. ஒரு நிமிஷம். இதை கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா நான் இதை சற்று ஆழமா எதிர்க்க விரும்புறேன். சரி, சொல்லுங்க. நிஜ உலகத்துல நிலத்தோட அளவோ வேலை வாய்ப்புகளோ வரையறுக்கப்பட்டது தானே. யாரோ ஒருவர் நமக்கு முன்னாடி அந்த வாய்ப்பை தட்டிப்பறுத்து விடுவார் அப்படிங்கிற பயம் நமக்கு வர்றது இயற்கையானது இல்லையா? உதாரணமா, நான் சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு வீடு வாங்க விரும்புறேன். அங்க சில மனைகள் மட்டுமே இருக்கு அப்படின்னா அங்க போட்டி வரும் தானே. அல்லது ஒரு நிறுவனத்துல தலைமை பதவிக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அப்படின்னா அங்க நான் எப்படி போட்டி போடாம படைப்பாளியா மாற முடியும்? நீங்க கேக்குறது மிக நியாயமான ஒரு நடைமுறை சிக்கல். ஆனா நீங்க அந்த ஒற்றை மனையையோ அல்லது அந்த ஒற்றை வேலைவாய்ப்பையோ மட்டுமே பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அதுதான் போட்டி மனநிலை. அப்படியா? அந்த ஆவணம் இத மிக தெளிவா விளக்குது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு நதி மாதிரி. ஒரு திசையில பார தடுத்து நிறுத்துனா நதி வற்றி போறது கிடையாது. அது பரிணாம வளர்ச்சிக்கேற்ப வேற ஒரு புதிய துறையில புதிய பாதையில பெருக்கெடுத்து ஓடும். ஓ, அருமையான விளக்கம். நீங்க அந்த ஒற்றை நிலத்துல கவனத்தை குவிக்கும்போது உங்கள அறியாமலேயே உங்களுக்கு ஒரு எல்லைய வகுத்துக்கிறீங்க. ஆனா படைப்பு மனநிலையில இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு இது கிடைக்கலன்னா இதை விட சிறந்த ஒன்ன நான் உருவாக்குவேன் அல்லது இயற்கை எனத்தாக உருவாக்கும் அப்படின்னு நம்புறான். அப்படி என்றால் அந்த ஒற்றை நிலை எனக்கு கிடைக்கலன்னா நான் ஏமாற்றம் அடையக்கூடாது, மாறாக புதிய வாய்ப்புகளை தேடணும் அப்படின்னு சொல்றீங்களா? அதை விட ஆழமான விஷயம் இது. உதாரணமா, ஒரு காலத்துல விவசாய நிலங்கள் மட்டுமே பெரும் வாய்ப்பா இருந்துச்சு. அப்புறம் தொழில் புரட்சி வந்தபோது தொழிற்சாலைகள் வாய்ப்பா மாறின. ஆமா. அதன் பிறகு தகவல் தொழில்நுட்பம்னு நதி தன் திசைய மாத்திக்கிட்டே இருக்கு. நீங்க ஐயோ அந்த வாய்ப்பு போயிடுச்சே அப்படின்னு பயப்படும்போது நீங்க பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையை அவமதிக்கிறீங்க. நீங்க தலைமை பதவிக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அதே நிறுவனத்திலிருந்து வெளியேறி சொந்தமா ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதே தலைமை பதவியை நீங்க படைக்க முடியும். கண்டிப்பா. அல்லது முற்றிலும் புதிய ஒரு துறையில நீங்க நுழைய முடியும். மற்றவர்கள் பார்க்க தவறும் புதிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கத் தொடங்குறீங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்களே உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலை தான் உங்களை போட்டியாளன் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து படைப்பாளியா மாத்துது. ஓகே, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். போட்டி மனப்பான்மை வேண்டாம், படைப்பாளியா மாறணும் அப்படிங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த எல்லையற்ற மூலப்பொருளோடு, அந்த பிரபஞ்ச களிமண்ணோடு நம் எண்ணங்களை எப்படி சரியா இணைப்பது? அதுக்கான வயர்லெஸ் இணைப்பு தான் நன்றியுணர்வு. கரெக்ட். அதான் ஆவணம் ஆணித்தரமா சொல்லுது. ஆனா நன்றி சொல்றதால எப்படி பணம் வரும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. மூலப்பொருளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை இணக்கமா மாற்றுவது இந்த நன்றி உணர்வு மட்டும்தாங்க. இது ஏதோ ஒரு தார்மீக அறிவுரையோ அல்லது மேலோட்டமான தத்துவமோ கிடையாது. இது ஒரு உளவியல் ரீதியான உண்மை. இதை நாம நியூரோ சயின்ஸ் அடிப்படையில கூட விளக்கலாம். எப்படி? ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். மனித மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நாம எதுல கவனம் செலுத்துறோமோ அது தொடர்பான விஷயங்களை மட்டுமே மூளை நமக்கு பிரித்து காட்டும். நீங்க குறைகளை மட்டுமே பாக்குறவரா இருந்தா உங்க மூளை சுற்றியுள்ள பிரச்சனைகளை மட்டுமே தேடி கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க ஆழமான நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் போது உங்க மனம் அந்த பிரபஞ்ச மூலப்பொருளை நோக்கி ஒரு நேர்மறையான விசையா அனுப்புது. உங்க மூளை புதிய வாய்ப்புகளை தேட தொடங்குது. இப்போ நீங்க இதை விளக்கும்போது எனக்கு நம்ம தென்னிந்திய கலாச்சாரத்தோட ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் ஞாபகம் வருது. என்னது அது? தென்னிந்தியர்களோட பொங்கல் பண்டிகை. ஓ, ரொம்ப சிறப்பான உதாரணம். ஆமா, உழவர் திருநாளான பொங்கல் அப்படிங்கிறது வெறுமனே புது பானையில அரிசியை வேக வைக்கிற நிகழ்வு கிடையாது. அது இயற்கைக்கு, சூரியனுக்கு, மழைக்கு, மாடுகளுக்கு நன்றி செலுத்துற ஒரு மாபெரும் திருவிழா.
தன்னிடமுள்ள அறுவடைக்காக ஒரு சமூகமே ஒன்று கூடி இயற்கைக்கு நன்றி சொல்லுது. கண்டிப்பா. பொங்கல் பண்டிகையோட அடிநாதமே இந்த நன்றி உணர்வு தான். தன்னிடம் இருப்பவற்றிற்காக, தனக்கு உதவிய இயற்கை சக்திகளுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடி நன்றி சொல்ற அந்த ஆழமான கலாச்சார வழக்கத்தை பாருங்க. அது ஒரு வருடம் முழுவதும் அவங்க செஞ்ச உழைப்பிற்கான பலனை இயற்கையிடமிருந்து நன்றியோடு பெற்றுக்கொள்ளும் விதம். கரெக்ட். பானையில பொங்கல் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு முழங்குறது வாழ்வில செழிப்பு மேன்மேலும் பொங்கி வழியணும் அப்படிங்கிற ஆழமான எண்ணத்தோட வெளிப்பாடு. ஆனா இது ஏதோ ஒரு நாள் மட்டும் செய்யற சடங்கா இருக்கக்கூடாது. ஆவணம் சொல்றதும் இதத்தான். நன்றி சொல்ற மனம் எப்போதுமே செழிப்போட இணைஞ்சிருக்கு. நீங்க குறை கூறத் தொடங்கினால் அறியாமலேயே உங்களை வறுமையை நோக்கி ஈர்த்துக்கிறீங்க. இந்த நன்றி உணர்வு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது ஒரு ஸ்மார்ட் போன் அல்காரிதம் மாதிரி செயல்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம சமூக வலைதளங்கள்ல கோபமான எதிர்மறையான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தா அந்த அல்காரிதம் நமக்கு மேலும் மேலும் அதே போன்ற வீடியோக்களே காட்டும். ஆமா. நம் உலகம் முழுவதும் கோபத்தால நிறைந்தது போன்ற ஒரு மாயையை அது உருவாக்கும். ஆனா நாம நல்ல விஷயங்களை, ஊக்கமளிக்கும் பதிவுகளை தேடி பார்க்க தொடங்கினா அல்காரிதம் நேரா அந்த வளமான பதிவுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் நம் மனதோட அல்காரிதத்திற்கு நாம கொடுக்கிற பயிற்சி போலதானே? அது மிக அருமையான, ரொம்ப நவீனமான ஒப்பீடு. மனதோட அல்கோரிதத்தை நீங்க எப்படி பயிற்சி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே. உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சிறு நல்ல விஷயத்திற்கும் நீங்க நன்றி செலுத்தும் போது உங்களோட மன அல்கோரிதம், ஓஹோ இவருக்கு இந்த மாதிரி வளமான விஷயங்கள் தான் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேலும் பல புதிய வாய்ப்புகளையும் செல்வத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்குது. ஆஹா, சூப்பர். பிரபஞ்ச மூலப்பொருள்ல இருந்து நீங்க விரும்புற விஷயங்கள் எந்த தடங்களும் இன்றி உங்களை வந்தடைய அந்த நன்றியுணர்வு அலைவரிசையில தான் நீங்க எப்போதுமே இருக்கணும். இருப்பதை எண்ணி அதிருப்தி அடைப்பவர்கள் தங்களோட சொந்த அல்காரிதத்தையே தங்களுக்கு எதிரா திருப்பி விட்டுக்கிறாங்க. சரி, இப்போ நான் போட்டி மனப்பான்மையை விட்டுவிட்டேன், படைப்பு மனநிலைக்கு வந்துட்டேன், தினமும் ஆழமான நன்றியுணர்வோடு இருக்கேன், நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்தா போதுமா? ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு பணப்பைய பற்றியோ பெரிய வீட்டையோ தர்ப்பணம் செய்து கொண்டே இருந்தா பணம் தானா கூறிய பீத்து கொண்டு மடியில வந்து விழுந்துருமா? அது எப்படி விழும்? அதான் இந்த இடத்துல தான் பல தத்துவவாதிகள் சறுக்குறாங்க அப்படின்னு இந்த மூலப்பொருள் சுட்டிக்காட்டுது. சிந்தனையோடு செயல் இணையணும் அப்படின்னு அது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யுது. ஆமா, வெறும் கற்பனை மட்டும் போதாது அப்படிங்கறத இந்த ஆவணம் மிக தெளிவா சொல்லுது. எண்ணம் உங்களுக்கு தேவையானத உங்களை நோக்கி கொண்டு வரும். ஆனா செயல் மூலமாகத்தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரும் வாய்ப்பை உருவாக்கலாம், ஒரு முதலீட்டாளரை உங்க கண்முன் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆனா அவரிடம் சென்று உங்களோட திட்டத்தை விளக்குவது உங்களோட செயலாகத்தான் இருக்கணும். அதுவும் நீங்க எதிர்காலத்திலோ அல்லது கடந்த காலத்திலோ செயல்பட முடியாது. இப்போது மட்டுமே செயல்பட முடியும். நீங்க தற்போது இருக்கிற இடத்திலேயே உங்க அன்றாட வேலைகளை ஒரு குறிப்பிட்ட வழியில, அதாவது சர்டன் வேல மிகச் சிறப்பா செய்யணும். அந்த குறிப்பிட்ட வழி அப்படிங்கறத ஆவணம் மிக அழகா விளக்குது. நீங்க யார்கிட்ட தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க வாங்கும் பண மதிப்பை விட அதிகமான பயன்பாட்டு மதிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். இதுவே பெருகும் உணர்வை, அதாவது இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸ் மற்றவர்களுக்கு அளிக்கும். சொல்லப்போனா ஒருத்தர்கிட்ட 100 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா அவருக்கு 500 ரூபாய்க்கான பயனை தரணும். அதுலதான் வெற்றியோட ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு சிறிய தேநீர் கடைக்காரர் எடுத்துக்கோங்க. அவரை வெறும் தேநீரை மட்டும் கொடுக்கறதில்ல, முகம் மலர்ந்து பேசி அந்த இடத்த சுத்தமா வச்சு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும்போது அவர் வாங்குற 10 ரூபாயை விட அதிகமான பயன்பாட்டு மதிப்பை கொடுக்கறாரு. ஆமா, நான் கவனிச்சிருக்கேன். வாடிக்கையாளர்கள் அந்த வளர்ச்சியின் உணர்வை உணர்றாங்க. மனித இயல்பே வளர்ச்சியை தேடுவதுதான். யார் தங்களுக்கு வளர்ச்சியே செழிப்ப கொடுக்கறாங்களோ அவங்கள நோக்கி மக்கள் தானாகவே ஈர்க்கப்படுவாங்க. நீங்க செய்யற வியாபாரமா இருந்தாலும் சரி, பாக்குற வேலையா இருந்தாலும் சரி, இந்த பயன்பாட்டு மதிப்பை அதிகரிப்பது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா நான் இதை இன்னொரு கோணத்துல கேட்கறேன். ஒருத்தருக்கு தான் செய்யற தற்போதைய வேலை பிடிக்கல அப்படின்னா என்ன செய்யறது? அவர் ஒரு தவறான துறையில சிக்கிக்கிட்ட தான் உணர்றாரு. தனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு மேனேஜருக்கு கீழே ஏதோ டேட்டா என்ட்ரி மாதிரி வேலையை செய்துகிட்டு இருக்காரு. அவர் அந்த வேலையிலிருந்து விலகி செல்லாம அதே இடத்துல எப்படி முன்னேற முடியும்? எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது நான் என் திறமையை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறது தானே நடைமுறை வழக்கம். நடைமுறையில பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆவணம் அந்த சிந்தனையா அடியோடு நிராகரிக்குது. உங்களுக்கு பிடிக்காத வேலையாகவே இருந்தாலும் அதை ஏனோதானோவென்று செய்யக்கூடாது. உங்களோட தற்போதைய வேலைய வேறு சிறந்த நிலைக்கு செல்வதற்கான படிக்கட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு அது சொல்லுது.
அது எப்படி சாத்தியம்? நீங்க கேட்கலாம், நீங்க அந்த டேட்டா என்ட்ரி வேலைய உலகத்தோட மிக சிறந்த முறையில 100% திறமையுடன் செய்யும்போது என்ன நடக்குது? நீங்க அந்த இடத்துக்கு மிக பெரியவரா மாறிடுறீங்க. அதாவது அந்த பதவிக்கான அளவை விட உங்களோட தகுதி உயர்ந்து விடுது. ஒரு நிமிஷம். நான் ஒரு வேலையை சிறப்பா செஞ்சா எனக்கு அதே வேலையை தான் மேலதிகாரிகள் இன்னும் அதிகமா கொடுப்பாங்க. அதை வச்சு நான் எப்படி பெரிய இடத்துக்கு போக முடியும்? இது நடைமுறைக்கு ஒத்து வராத மாயாஜாலமா தெரியுதே. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இது மாயாஜாலம் கிடையாது. இது மிகச் சரியான நடைமுறை லாஜிக். நீங்க ஒரு வேலைய சிறப்பா செய்யும்போது உங்களோட திறமை வளருது, உங்களோட நன்மதிப்பு கூடுது. நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி போகாம உங்களோட துறை சார்ந்த பிற விஷயங்களையும் கத்துக்கிறீங்க. ஓ, ஓகே. இயற்கை எப்போதுமே வெறுமைய விரும்பாது. நீங்க ஒரு இடத்திற்கு மிக பெரியவரா மாறும்போது உங்களோட தற்போதைய சூழலால் உங்களை தக்க வச்சுக்க முடியாது. அது உங்களோட நெட்வொர்க் மூலமாகவோ அல்லது உங்களை கவனிக்கும் வேறு ஒரு நிறுவனத்தின் மூலமாகவோ உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கட்டாயம் உருவாக்கும். கரெக்ட். நீங்க வெறும் டேட்டா என்ட்ரி மட்டும் செய்யல, அந்த சூழல்ல உங்களோட தலைமை பண்பையும் உழைப்பையும் நிரூபிக்கிறீங்க. உங்களோட திறமையான மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடே உங்களை அந்த புதிய வாய்ப்புகளுக்கு தகுதியானவரா மாற்றுது. நீங்க வேலை செய்யற விதத்திலேயே உங்களோட படைப்பு மனநிலைய வெளிப்படுத்தணும். ரொம்ப ஆழமான விளக்கம். நான் இருக்கிற இடத்துல என்னால எந்த அளவு சிறப்பா செயல்பட முடியுமோ அதை நான் செய்யணும். அதன் மூலம் என் தகுதியை நான் உயர்த்திக்கிட்டே போகணும். அப்படி செய்யும்போது என்னை போன்ற ஒரு திறமையாளன வேறு சிறந்த வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. சரி, நாம இதுவரை விவாதித்த விஷயங்களை சற்று தொகுத்து பார்ப்போம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செல்வச் செழிப்போடு வாழ்வது இயற்கையோட விருப்பம். அதற்காக பிறரோடு சண்டையிடவோ போட்டியிடவோ தேவையில்லை. மாறாக உங்க எண்ணங்களால் அந்த எல்லையற்ற பிரபஞ்ச களிமண்ணிலிருந்து புதிய வளங்களை படைக்க முடியும். ஆமாம். அந்த பிரபஞ்ச மூலப்பொருளோடு உங்களை இணைக்கும் மனதோட அல்காரிதம் நன்றியுணர்வு. இறுதியா வெறும் கற்பனையோடு நின்று விடாமல் உங்க எண்ணத்தோடு உங்களோட திறமையான மற்றும் தற்போதைய செயலும் இணைந்தா நீங்க இருக்கிற இடத்திலேயே சிறப்பா செயல்பட்டா வெற்றி என்பது சாத்தியமாகுது. ஆமா, அதோட இதை இணைத்து பாருங்க. இது வெறும் தத்துவ சிந்தனை மட்டுமல்ல. நீங்க உங்க அன்றாட வாழ்வில உடனடியா பயன்படுத்த தொடங்கக்கூடிய ஒரு பயிற்சி. நீங்க அடுத்த முறை ஒருத்தருக்கு ஒரு பொருளை விற்கும் போதோ, உங்களோட அலுவலகத்துல ஒரு சிறு வேலையை செய்யும் போதோ, அல்லது ஒருத்தருக்கு ஒரு சிறிய உதவி செய்யும் போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என்னன்னு கேட்கணும். என்னிடமிருந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் உணர்வு கிடைக்குதா? நான் வாங்கும் பண மதிப்பை விட அதிக பயன்பாட்டு மதிப்பை தர்றேனா அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. நீங்க யாருடனும் போட்டியிட வேண்டியதில்ல. உங்களோட செயலோட தரத்தை உயர்த்துவதே நீங்க செல்வத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் படி. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி நீங்க சிந்திக்க ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். பிரபஞ்சத்தோட அனைத்து பொருட்களும் ஒரே ஒரு சிந்தனை பொருளிலிருந்து உருவாகுதுன்னு, நமது எண்ணங்கள் தான் அதற்கு கட்டளையிடுதுன்னு வச்சுப்போம். அப்படியானால் நாம எல்லாரும் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற பற்றாக்குறை பயத்தை விட்டுவிட்டு உலகில் உள்ள அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லையற்ற அபரிமிதம், அதாவது இன்ஃபினிட் அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரே சிந்தனைய ஒட்டுமொத்த சமுதாயமா சேர்ந்து சிந்தித்தால் இந்த போட்டி நிறைந்த உலகம் எவ்வளவு விசித்திரமாகவும் அற்புதமாகவும் மாறும். ஆரம்பத்துல நாம பேசின அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்காகவும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் செழிப்பை உருவாக்கும் அந்த புதிய உலகத்துல உங்களோட பங்கு என்னவாக இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான உரையாடலில் சந்திப்போம்.